அடிடாவல உதடாவல மிதிடாவலங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துருக்கலாம். செஞ்சது ஒருத்தர், மாட்டினது நான். தனுஷோட லைன்ஸ். சின்ன வயசுல கொஞ்சம் தவிப்பு, ஏக்கம், இயலாமை, இந்த சூழல்களோட ரொம்ப சிரமப்பட்ட ஒரு நபரா நீங்க? பயங்கர வறுமை. எங்க அம்மா பக்கத்து வீட்டில் வந்திருந்தா ஒரு ஆஃபீஸ் போகணும், கஞ்சி கொடுங்கன்னு கேட்டு ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை ஊட்டுருவாங்க. சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் எவ்வளோ பேர் வசதியானவங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அது நம்மளுக்கு தனியாக ஒரு வேர்ல்டே இருக்குங்க. நான் அது இதில் வளர்ந்தோம். நுட்பமான அறிவோடோ அல்லது கலைநயத்தோடு எடுக்கப்படுகிற படங்கள் தோல்வி அடைகிறது மனசுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இயக்குனரா செத்துருவோம். இந்த பேன் இண்டியா, இந்த சமீப கால வார்த்தைகள் இருக்குல்ல, இதுலலாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை? ஒரு நல்ல சினிமா செத்தே போயிடுச்சு. Are we in the trap of making 1,000 crores movies? Yeah, everybody wants 1,000 crores. ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி ரசனை சென்ட்ரலைஸ் ஆகுதுல, இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்முடைய நுட்பம் போயிடுன்னு பயப்படுறீங்களா? நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போகிற மக்கள் ஒருத்தர் ஃபேஸை பார்ப்பாங்க. எந்த மக்களுக்கும் வந்து சேமா 2 பேர் ரியாக்ஷன் இருக்கவே இருக்காது. ஒத்த முகபாவனையோட முகங்களே இல்லை. அப்போ ஒத்த சிந்தனைகளோடு மனிதர்கள் இல்லை. மனிதர்களே கிடையாது. மது டக்குன்னு ஏன் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்க அழிவு அப்படின்னு? பட்டதால சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த படத்தை இப்படி கூட எடுத்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் உங்கள் படம் எது? எடுத்த படத்தை பார்க்க சொன்னீங்கன்னா என்னால் பார்க்கவே முடியாது. ஒரு காட்ஃபாதர், ஒரு சலங்கை 16 வயதிலே எடுத்துட்டு அப்பா அடி ஒன்றும் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு தோணுன்றது தான் ஆசை. தனுஷ் பண்றாரு 1000 ஒரு. டெஃபினட்டாக கார்த்தி இல்லாமல் பண்ண முடியாது. என்னவாக இருக்குன்றது ஒன்லேயே இருக்கு. உங்கள்ட்ட வந்து தனுஷ் எப்படி வேறுபட்டவர்னு பார்க்குறீங்க? ஒரு கண்ணம்மாப்பேட்டையார் டி நகரில் இருக்கிற பாயும் ஹீரோவாகலாம். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து நான் எப்படி நினைச்சனோ கிட்டத்தட்ட அப்படியே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரசிகனா வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நான் உங்களோட பெரிய ஃபேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்வராகவன் எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், பவர்ட் பை ஆச்சி பாதாம் மிக்ஸ். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயக் மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, சேலம் மற்றும் பாண்டிச்சேரியில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூடைய கெஸ்ட் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர். தனக்குன்னு இயக்கம், நடிப்பு அல்லது பாடல் எழுதுவது, கதை எழுதுவது, தனக்குன்னு ஒரு பாணி, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கின ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம், இயக்குனர் செல்வராகவன் அவர்கள். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. தேங்க்யூ. நம்ம யதார்த்தமாக ஏர்போர்ட்டில் சந்தித்தோம். ஒரு டைம் கேட்டேன், உடனே ஓகே அப்படின்னு. நீங்கள் ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஒரு எப்படி ஒரு யோசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் இன்டர்வியூ. நான் ஆஃப் பீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தீ இசை இரவு, இதன் மீது உங்களுக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்டசி? தீ இசை இரவுன்னா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எழுதும்போதே இசை ரொம்ப இம்பார்ட்டண்ட். நைட்டு நிறையா வரும், அது தன்னால் வருது, எதுக்குன்னு தெரியாது. இந்த 3 காம்பினேஷன் வந்து செல்வராகவனுடைய படத்தில் எப்போவுமே வந்துட்டே இருக்கும். அந்த தீயில் ஏதோ 3 கேரக்டர் மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். அல்லது செல்வாவுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய 3 விதமான குணாம்சங்கள் அதில் வெளிப்படுதோ அப்படின்னு ஒரு ஃபீல். அதுக்காக தான் அந்த கேள்வி முதல்ல நான் கேட்குறேன். சப்கான்ஷியஸாக வர்றது தான். நான் வந்து வேணும்ன்ட்டு இது என்னோடய பிராண்டாக இருக்கணும். நான் என்றைக்குமே எப்போயுமே என்னோடய பிராண்டுன்னு ஒன்றுலாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இன்றைக்கி வரைக்கும் பண்ணதில்லை. நான் பாட்டுக்கு பண்ணேன், அவங்க பாட்டுக்கு பிராண்டுன்னு ஏதோ கொடுத்தாங்க. ஓ, அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு பண்ணது தான். ஆமாம். ஏன் அந்த திட்டமிடல் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பிராண்ட் ஆக்கிடணும், இதான் செல்வா ஸ்டைல்னு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சது இல்லைங்கிறீங்க. ஆனால் ஒரு ஆங்கர் ஓப்பனிங் பண்ணாலே தனக்கென்று ஒரு பாணி உருவாக்கியவர் தான் ஓப்பன் பண்ணுறான். நீங்களாக ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன? இந்த பிராண்டுக்கெலாம் கவலைப்படாமல். நான் வந்து படம் எடுக்க தவிர பிராண்டு பண்ண இல்லை. எனக்கு படம் எடுக்க பிடிச்சிருக்கு. எனக்கு ஐ லவ் த ப்ராசஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான போது ஒரு வேலை செய்யும்போது நம்ம வேலை செய்கிறோன்னு தெரியக்கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் அங்கே உளுந்து கிடந்தாலும் வந்து எனக்கு இப்போது ஷூட்டுன்னு பண்ணோம்னா எந்த வேலை பண்ணாலும் எனக்கு திடீர்னு பார்த்தா ஈவினிங் ஆகிடும். வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்தளவுக்கு எனக்கு எந்த ஈர்ப்புத்தன்மை வந்து இருக்கோ அது பண்ணணும்.
மற்றபடி ஆஃபீஸ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு ரொம்ப ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு படிக்கும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய இன்ஜினியர்னு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன வரும்னு நான் பார்த்தேன். அது என்னென்னவோ ட்ரை பண்ணேன். ஒரு வயலினை வாங்கிட்டு போய் நான் ட்ரை பண்ணேன், இல்லை. அப்புறம் சாக்ஸோஃபோன் வாங்கிட்டு போனேன், வாத்தியார் செத்து போயிட்டாரு சேர்ந்து ஒரு வாரத்தில். சரி, எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு தெரியாமையே நான் ஒரு 8 வயசுலேருந்தே எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று சும்மா எழுதி 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 ஒரு 12 வயசுலேருந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நிறைய எழுதி வச்சுக்குவேன், நான் யாரும் கொடுக்க மாட்டேன். பண்ணும்போது அதுதான் நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபுல்லாக அப்படின்னு எழுத அப்படி ஆரம்பித்தது. ஒரு 17 வயசுலலாம் காதல் கோனிங் ஸ்கிரிப்ட் ரெடியாக பண்ணேன். ஸோ அப்போ காலனியில் இருந்தோம். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து. அவன் கருத்து இதுன்னு பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ 22 ஐ பிகம் அ ஃபிலிம். ஆனால் எப்படி எடுத்த உடனே அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக பேசுகிறப்போ ஒரு அழியாத கோலங்கள் மாதிரி ஒரு டேரிங் ஸ்கிரிப்ட், அது பாலுமகேந்திரா அவருடைய அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அப்படி அது எப்படி அவ்வளோ யங் ஏஜில் அந்த மாதிரியான ஒரு ரோஸ் இஸ் ரோஸ் அப்படின்லாம் இல்லாமல் பிளைட்டண்ட்டான ஒரு ரா ஸ்கிரிப்ட்? நிச்சயமாக அது எதுன்னே நான் சொன்ன மாதிரி திட்டமிடுதல்னு எதுவும் கிடையாது. யோசித்து நம்ம பண்ணும்போது என்ன வருதோ நமக்கு வர்றத பிளான் பண்ணி அப்படி எழுதுனது. அது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம் ஒரு பொண்ணை, அதுவும் ஓரளவுக்கு நம்மளை ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு வந்து திடீர்னு அதுக்கு பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான் அப்படின்னு எவன் உலகத்தில் எல்லார் மனசுலேயும் வந்து இவளுக்கு எப்படியாவது என் காதலை புரிய வைக்கணும், இவளை எங்கேயாவது காட்டுக்குள்ளே கடத்திட்டு போய் அவளுக்கு காதலை புரிய வைக்கணும் தான். மற்றபடி இந்த தப்பாம எதுவும் யோசிக்க மாட்டான் அந்த அந்த படத்தில். அது எனக்கு தெரிஞ்சு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கும் ஒரு தாட்டு வந்து. ஸோ எனக்கு ஒரு காலேஜில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நானும் அலையாதால இல்லை, இதுவும் இல்லை, இன்னும் தேடுற மாதிரி தெரியல. சரி, இவ்வளோ நல்ல ஒரு பொண்ணை நம்ம விட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா கனவு. ஓகே, எங்கேயாவது நம்ம 2 பேரும் புயலில் மாட்டிக்கிறோம், இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படியோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம் நம்ம இங்கே, அது நம்மளோட கனவு இருக்குது. நம்மளா ஒரு சுச்சுவேஷன் போட்டுக்கிட்டு இன்னைக்கு காட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் 2 பேரும், அவளும் நானும் மட்டும். அந்த மாதிரியான ஒரு அவளும் நானும் மட்டும்தான், வேற யாரும் சொல்லலே சத்தமாக இருக்கு, யாருக்கு இடம் இல்லை. ஸோ நம்மளோட பேச்சு இதெல்லாம் அப்பயாவது அவளுக்கு புரியுமா அப்படின்ட்டு வந்த தாட்டு. ஒரு புரிய வைக்கும் தவிப்பு தானே அந்த முயற்சி எல்லாம். புரிய வைக்கும் தவிப்பு, அதில் லஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ புரிய வைக்க அவருக்கு புரியாதா, அதில் வந்து நான் அவள் கூட லைஃப்லாம் வாழ தான் விரும்புவானே தவிர காதல் கொண்டேன் இல்லை. மற்றபடி இந்த தாட்லாம் இருக்காது. அவன் அது கேட்பான் கடைசியில், உங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற லைஃப் எனக்கு ஏன் கஷ்டப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி தான். அதாவது மனிதன் கற்பனை செய்கிற சூழல்களை காட்சியாக்கியிருக்கேன். ஆமாம், நானும் அவளும் மட்டும், இந்த உலகமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டுமான ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி. அப்பயாவது அவன் என் காதலை புரிஞ்சுக்குவான். சின்ன வயசில் கொஞ்சம் தவிப்பு, ஏக்கம், இயலாமை, இந்த சூழல்களோட ரொம்ப சிரமப்பட்ட ஒரு நபரா நீங்கள்? பயங்கரமாக பாவர்ட்டி பயங்கரம். சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா ஐ திங்க் சென்னைக்கு நாங்கள் அங்கே ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு பிழைக்க வந்த இது அப்பா வந்தவர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. ஸோ அப்படி வரும்போது எடுத்தோடனே வேலை கிடைக்காது இல்லைங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பேர் தான் முதல்ல இருந்தது, நானே என் சிஸ்டரும். பயங்கர வறுமை நாங்கள் பார்த்தது வந்து. சில சமயத்தில் வந்து சோறு ஊட்டுறதுக்கு இல்லாமல் எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் போகணும், கஞ்சி கொடுங்கன்னு கேட்டு எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை ஊட்டுருவாங்க. அதுதான் அப்படி இருந்த வறுமையோட ஃபுல் இது பார்த்துட்டு இது வறுமையே படாமல் வந்தவர் தனுஷ் தான். அவர் வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பைசா வந்தது. அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர் ஆகிட்டு கொஞ்சம் மேலே வர கொஞ்சம் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடிஞ்சுது எங்களால். அப்போ கூட அது வசதின்லாம் சொல்ல முடியாது. அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஓகே கொஞ்சம் வசதி இதெல்லாம் தெரியும். இந்த சென்னைக்குள்ளே போராடிய காலகட்டங்கள் இருக்குல்ல சிறு வயதில், அப்போ இன்செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரியான சில நெருக்கடிகளை சந்திச்சிருக்கீங்களா எதுவும்? நான் எனக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிடுவேன். அவர் சந்திக்காத நெருக்கடியே கிடையாது. ரொம்ப பாவம் ஆக்சுவலாக. பயங்கரமான நெருக்கடி.
டப்புன்னு 4 பசங்க ஆயிட்டாங்க. ஸோ ஒரு மாதம்னா 5 வயிறு சாப்பிடணும், அதில் 3 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டே வந்து வேலை தேடி ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பண்ணிவிடுவார். ஏதோ ஒன்று அந்த காசு அவ்வளோதான், அந்த 500 ரூபாய்க்குள்ளே எல்லாம் பண்ணணும். ஸோ அவர் பட்ட கஷ்டம்தான். அந்த அந்த ஒரு இடத்துல தவிர அடுத்ததுலலாம் எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காது. துணி தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான். அது எப்படியாவது இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவார் எங்களுக்கு. ஸோ அவர் பட்ட கஷ்டம்தான். தெரியாத அளவுக்கு பசங்களை வளர்த்துட்டோம் அப்படின்னு வளர்த்துறணும் அப்படின்னு அவர் பட்ட கஷ்டம்தான் எக்கச்சக்கம். சென்னையில் சின்ன வயசில் எந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க? ஏங்க டி நகர். டி நகர் ஏரியா. இந்த செவன்ஜி ரெயின்போ காலனியில் வர குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? அது கேகே நகர். அது கேகே நகர். ஓ ஓகே. அந்த பொண்ணு யார்? நிஜமாவே லவ்லாம் இருந்தது. பொண்ணு யாருன்ற டீட்டெயில் வேணும். இல்லை டீட்டெயில் வேணாம். ஐ மீன் அதே மாதிரி ஒரு வட இந்திய பெண் அந்த மாதிரியா இல்லை அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் மாதிரியா? கொஞ்சம் இருந்தது. வட இந்திய பெண் கற்பனை. பொண்ணு அப்படியே காமிச்சா அந்த பொண்ணு செருப்பால் அடிக்கும். 2 பக்கம் லவ் தான், எல்லாம் ஓகே. மற்றபடி நிறைய கற்பனை தான். ஓகே. அந்த சூழல் உங்கள் வாழ்வில் இருந்த ஒரு சூழல்லேருந்து அப்படியே அதை என்ஹான்ஸ் பண்ணது தானே அது? அந்த காலனியில் எங்களுக்கு தான் அந்த காலனி வந்து அது பெரிய தாஜ்மஹால் மாதிரி வாழ்ந்தோம். நாங்கள் இருந்தது டி நகரில் போர்ஷனாக ஒரு ரூம், ஒரு இது டாய்லெட்லாம் வெளியில் காமன். அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டுன்னு பிடிச்சாரு எங்களுக்கு. அதுவே வந்து பயங்கரமாக பசங்க கூட இருக்கிறவங்கலாம் கான்வென்ட் போகிறாங்க, பேட்மிண்டன் ஆடுறாங்க, எல்லாம் புது உலகமாக இருந்தது. எனக்கு டி நகரில் கோலி விளாடுவேன். நாங்கள் அந்த கனவாப்பேட்டையில் இருந்தோம், நியூபோக் ரோடு அப்படின்னு. ஸோ காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பணம் போயிட்டுருக்கோம், அந்த ஸ்மெல்லில் தான் தூங்குவோம். ஸோ அது வேறு லைஃப். இனிமேலாவது பசங்க உருப்படட்டும் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு நாள் பார்த்துட்டார். சேத்துல சகதியில் புரிந்து நான் கோலி விளையாடிட்டு இருக்கிறத வந்து, சரி இனிமேல் அப்புறம் கெட்ட வார்த்தை அசால்ட்டாக பேசிக்கிட்டு போகிறேன், ஏதோ இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி மாற்றினார் கேகே நகர். அப்படி மாறினவங்க தான். பொதுவாக உங்கள் படங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப கிரிட்டியாக, ராவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரியல் லைஃப் அப்படி தாங்க. யாருக்கும் பூச்செண்டோடு அமையிறதுக்கு இல்லை, பொக்கையோடு அமையிறது கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க உங்ககிட்ட, நிறைய பேர் வந்து கிரிட்டி இதுதான் வந்து. சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் எவ்வளோ பேர் வசதியானவங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து அந்த கிரிட்டி நிறையா, அதோட பாப்புலேஷன் நமக்கு ஈக்குவல். ஆக்சுவலி நம்ம ஒரு ஏரியா தான் பார்க்குறோம், இந்த போயஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அது நம்மளுக்கு தனியாக ஒரு வேர்ல்டே இருக்குங்க. அந்த அந்த கிரிட்டியில் வளர்கிறவங்களும் அந்த இதில் இருக்கவங்களும். நான் அந்த இதில் வளர்ந்தோம். இதில் இருந்து டி நகரை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். வசதியான டி நகர், டி நகரில் வாழ்ந்தேன்னு சொல்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ. ஆனால் அதுக்கு 2 சைடு இருக்குது. அது கிரிட்டியான டி நகர் ஒன்று இருக்குது, இந்த சுடுகாடு அது இது ஃபுல்லாக அதில் வளர்ந்தவன்றதால எனக்கு மெஜாரிட்டி தெரியும். நீங்கள் மெஜாரிட்டி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. இந்த ஈவினிங் ஆனால் சோஷியலைட் லைஃப்லாம் வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான். சில அனுபவங்கள் வந்து சில ரியாலிட்டியை அதையும் விட நம்ம கிரிட்டில் சேர்க்கலாம். நீங்கள்லாம் வைத்த குறைக்க ஓடுறீங்க, நாங்களாம் வாழ்க்கைக்கு ஓடுறேன்டான்னு ஒரு லைன் வச்சுருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த சூழலினுடைய பிரதிபலிப்பு தானா? எல்லாமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். டெஃபினட்டாக நம்ம வாழ்ந்தது தான் நம்ம படத்தில் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் நான் எல்லா விதமாகவும் வளர்ந்துருக்கேன். ஸோ ஸ்கூல் எங்கள் அப்பா நல்ல ஸ்கூல் தான் போட்டார். வந்து காலேஜ் வந்து நல்ல ஸ்கூல், இன்ஜினியரிங் எனக்கு வந்தது, மெரிட்டில் வந்தது. ஸோ காலேஜ் லைஃப் எனக்கு தெரியும். அப்போல்லாம் எங்கள் அப்பா கார்லாம் வாங்கிட்டாருல்ல. ஸோ நாங்கள் எல்லா வித இதுவும் பார்த்து, எல்லா ஸ்டேஜுமே பார்த்து வந்தாச்சு. ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே தெரியும். இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பியூராக அவங்க பரம்பரையாக லாயர்ஸு பரம்பரை, அவங்க ரிச் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்களே, உதய இது தான். ஸோ அவங்க லைஃப்பெல்லாம் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், டி நகர்னால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க மாம்பழம். ஸோ ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நான் அந்த ஒரு 100கணக்கில் 1000கணக்கில் போகிற மக்கள் ஒருத்தர் ஃபேஸை பார்ப்பேன். அதில் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா,
எந்த மக்களுக்கும் வந்து சேமாக 2 பேர் ரியாக்ஷன் இருக்கவே இருக்காது. ஆ ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன், ஒரு ஒரு தவிப்பு. சில பேருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும், சில பேர் ஏதோ ஒரு இது. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கதை பயங்கரமாக இருக்கும். நானும் அவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், யாராவது எங்கேயாவது சேர்ந்து கிடைக்கிறாங்களா. ஒத்த முகபாவனையோட முகங்களே இல்லை, அப்போ ஒத்த சிந்தனைகளோடு மனிதர்கள் இல்லை. மனிதர்களே கிடையாது. இந்த அப்சர்வேஷனுக்குலாம் எப்படி வந்தீங்க? ஒரு மாதிரி ஏகாந்தமான தனிமையான நபரா நீங்கள்? ஏன்னா இந்த அப்சர்வேஷன்லாம் வருதுலாம் ஒரு ப்ராக்டிஸில் வருதா இல்லை உங்கள் இயல்பே அதானா? இல்லை, இயல்பு பயங்கர இன்ட்ரோவர்ட். ஆ அது எல்லாருக்குமே இருக்கும். நாங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இப்போ நீங்கள் கேட்க நகர்னு போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தாகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்பெல்லாம் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே டைரக்டர் ஆகிற வரைக்குமே அந்த நம்ம ரொம்ப தாழ்ந்திருக்கோம். காலேஜில் அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும். அவங்க அப்போ பயங்கரமாக வசதி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாமே வந்து ஒரு 90% வந்து வசதியான பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுங்களும் அவனுங்கள தான் பார்த்து தொலைக்கும். இந்த பொண்ணுங்கன்றது ஜோக்கு. பட் நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு நம்ம ஏன் இவங்கள மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வரல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரல அப்படின்னு என்கிட்டே தான். மற்றவன் எப்படி படித்தான்னு தெரியாது, நான் ஏக்கத்திலேயே போச்சேன். ஆக்சுவலாக உங்களுடைய படங்களுடைய கதாபாத்திர படைப்புகள் ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம். முதல்ல ஹீரோயின் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்க்குறப்ப ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் உமன் அண்ட் ஒரு ஆணை வழி நடத்துகிற ஒரு ஆளாக அவள் முன்வைக்கப்படுகிறாள். பெரும்பாலும் அப்படி இருக்குது. 7G ரெயின்போ காலனி அவனை படிக்க வைக்கிற பொண்ணா, இப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா, இவள் அழகான பொண்ணு, இவள் வேணாமா உனக்கு அப்படின்னு கேட்குறதெல்லாம் இருக்குல்ல. இதில் அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 2-3 முக்கியமாக யாமினியாக இருக்கலாம் எல்லாமே. ஏன் அப்படி பெரும்பாலும் ஆணை வழிநடத்தக்கூடிய திறன் படைத்தவள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், ஏன் பெண் கதாபாத்திரங்கள் வந்து அப்படியாகவே பெரும்பாலும் இருக்கிறது உங்கள் படங்கள்? அவங்க அப்படி தாங்க இருக்காங்க, காமிச்சிக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக தான் ஒரு ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்துகிற வீடு இருக்கு. மற்றபடி நிறைய பார்த்திங்கன்னா பெண் தான் வந்து நம்ம சொசைட்டியில் அவங்களோட தான் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுன்னு போனால் கூட, இதுன்னு போனால் கூட, கல்யாணம்னு வந்தால் கூட எல்லாருமே நம்ம போடுறோம்ல, பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குகிறோம், பொண்டாட்டிகிட்ட வாங்குகிறோம் எல்லாம். அது சும்மா பண்ணுறாங்க. பட் ஆண்களை வழிநடத்துகிற பெண்கள் இருக்கிற சொசைட்டி தான் நம்மளோட சொசைட்டி ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கேன். எங்கள் அம்மா தனி மனுஷியாக வந்து எப்படி அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வில்லேஜில் இருந்து வந்து மதுரையில் ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்து இப்படி வளர்க்கணும், இப்படி ஒரு 500 ரூபாய் இதில் சாப்பாடு போடணும், ஒரு இரும்பு மனுஷின்றது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற இதுவாக நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற ஃபுல் டிநகரில் மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி உமான் இருப்பான். வீட்டை எடுத்து நடத்துறது. அவர் கண்டக்டர் வேலைக்கு போயிடுவார். ஸோ அந்த வீட்டை நடத்துகிறது தான் ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போய்ட்டு டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடலாம் நம்ம. எங்கள் அப்பா போயிட்டு ஈவினிங் வரையும் சாப்பாடு ரெடியாக இருக்கும். அதுக்கு எங்கள் அம்மா படுகிற கஷ்டங்கள்லாம் நாங்கள் நேராக பார்த்தோம். நிறைய வீடு எல்லாமே வந்து பெண்களுடைய அது ஆதிக்கம்னு சொல்ல முடியாது, அவங்க படுகிற ரொம்ப அந்த கஷ்டங்கள் தான். அதை வந்து வெளில காமிச்சிக்க மாட்டாங்க, புன்முறுவல்லே போகுன்றதால நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்துறது. கடைசி வரைக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறது அம்மா மட்டும்தான். எந்த துன்பத்துலேயும் எந்த இதுலேயும் பசங்களுக்கு எல்லாரையும் சாப்பாடு போட்டுட்டு தான் எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது கடைசியில் இவ்வளோன்னு தான் மிச்சமாகவும் என்னவோ அந்த வயதுக்கு அது போதும். அது நான் சில நிலைவட்டி நான் கேட்பேன், அம்மா எப்படிம்மா இது உனக்கு பத்தும், இது போதும் நீங்கள் சாப்பிட்டு போங்க. அந்த லைன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நானும் கேட்பேன், அதே ஆன்சர் தான் வரும், நீ சாப்பிட்டு போகிற வேலையை பாரு ரெடி அப்படி, அவ்வளோதான் வரும். ஸோ இந்த இத்தனோண்டு சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு டெய்லி. என்றைக்குமே நான் எங்கள் அம்மா முன்னாடி சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. 4 + இவரை சேர்த்தா 5 அப்பா. கடைசி வரைக்கும் ஏன் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அல்லது லோவர் மிடில் கிளாஸ் லைஃப், இது ரெண்டுக்குள்ளேயும் உழன்று வளர்ந்துருக்கீங்க. அந்த யதார்த்தங்களை அதோடைய நியாயங்களோட பதிவு செய்கிறீங்க. ஆன் கான்ட்ரரி,
ஒரு ஒரு பெண்ணை கிராண்டடாக எடுத்துக்கக்கூடிய ஒரு போக்கு செல்வராகவனின் படங்களில் இருக்கிறது. மிசகனின்னு சொல்லுற மாதிரி அவர் ஒரு உடைமை அப்படி என்பது போல் அவள் எனக்கானவ தான். ஆக்சுவலாக இப்போ வந்து அதுக்கு பொலிட்டிக்கலி ரைட்டாக நிறைய வேர்ட் சொல்லலாம். ஒரு ஸ்டாக்கிங்கை நியாயப்படுத்துறது, நீ தான் வேணும்னு வம்படியாக இது பண்ணுறது, இது எப்படி டோட்டலாக வேற ஒரு கான்ட்ராஸ்டில் இருக்கு. இல்லை, ஸ்டாக்கிங் நியாயப்படுத்தணுன்றது வந்து இல்லை. வந்து அப்போ வந்து மொபைலும் கிடையாது. எப்படி தாங்க ஒருத்தன் லவ் பண்ணுவான்? அப்போ மொபைல் கிடையாது. லேண்ட்லைனில் எடுத்தால் அவங்க அப்பா எடுப்பார், இல்லை அண்ணன் எடுப்பாங்க. எங்களுக்கு ஒரே ஒளி எங்களை காதலை வந்து பின்னாடியே போனவாது அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம பின்னாடி வரான் அப்படின்றது தானே தவிர எங்களுக்கு பெண்களை துன்புறுத்தணும்னு ஸ்டாக்கிங்னு வந்து இப்போ தான் வந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து தெருவு முனையில் வந்து நீங்கள் காதலிச்சு 2 பேர் நின்னாலே கொண்டுடுவாங்க வீட்டில். அப்படி தானே எல்லாருமே இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், லெட்டர் எழுதி மாட்டினீங்கன்னா நீங்கள் செத்தீங்க. எப்படி தான் ஒரு காதலை காட்டுவீங்க? ஸோ நம்ம பின்னாடி அந்த பொண்ணு பின்னாடியே போய் பிச்சைக்கார மாதிரி நிற்கிறோம். அது எங்களை பிச்சைக்காரன்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நியாயமாக இருக்கும். வி நெவர் ட்ரை டு ஹார்ம் ஆர் சி. அது அப்புறமா அது என்னன்னு தெரியல. இப்போ அது கொஞ்சம் தான் நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு 25-30 இயர்ஸில் தான் நீ பொண்ணை நான் லவ் பண்ணியே ஆகணுன்ற ஆட்டிடியூடு வந்து நான் பார்த்தேன். அதில் தான் இந்த கத்தியில் குத்திடுறது, எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றது, இந்த மாதிரியெல்லாம் மாறி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை ஸ்டாக்கிங்னு வந்து வர ஆரம்பிச்சு. உங்களுடைய அந்த காதல் தொடர்பான அந்த காட்சி அமைப்பின் செயல்பாடுகள் வந்து ஒரு இயலாமையின் குறியீடு அப்படின்னு சொல்ல ட்ரை. எங்களுக்கு வந்து என்னதான் வேற வழி இருக்குது? நீங்கள் லெட்டர் எழுதி மாட்டினீங்கன்னா செத்திங்கல்ல. ஒன்று கண் பார்வையில் படும்படியாக எங்கேயாவது போய் நிற்க எங்கேயாவது பார்ப்போம். அவளும் பார்க்குறா. சரி, இவன் பார்த்தாலே சில பேர்து பார்த்தே முடிஞ்சே போயிடுது எங்கள் வாழ்க்கை. வீட்டுக்கு அந்த எங்கள் ஸ்கூலும் படிக்கணும், காலேஜும் படிக்கணும். இதுக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணுக்கு நாங்கள் எப்படி தான் புரிய வைக்கிறது? பின்னாடியே போனாவது அவளுக்கு அது அப்படியே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதா? காதலுக்காக போய் நின்னது அப்படிங்கிற அதை வந்து ஒரு பெண்ணை நான் துன்புறுத்தலை, ஆனால் மாறாக ஒரு ஆணனுடைய இயலாமை அது அப்படின்னு சொல்கிறேன். பேரலாக பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ்லாம் கூட இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நம்ம பேசும்போது இந்த வர்க்க பேதத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அந்த பாட்டில் சொன்னது மாதிரி நீங்கள்லாம் வந்து உடம்பு குறைக்க ஓடுறீங்க, நாங்கள்லாம் வாழ்க்கைக்கே ஓடுறோண்டா அப்படிங்கிற மாதிரி அடிடா அவளை, உதடா அவளை, மிதிடா அவளைங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தவிர்த்துருக்கலாமோ? அது செஞ்சது ஒருத்தர், மாட்டினது நான். அது தனுஷோட லைன்ஸ் இருந்தது. அது சும்மா அவன் அந்த பொண்ணால் பட்ட கஷ்டங்கள் பயங்கரமாக இருக்கும். அதில் சொல்கிற விஷயம் வந்து விட்டுடுறாவில் குளத்துக்குள்ள மீனா இல்லை, மீன் இருக்கு மச்சான் நிறையா, ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படின்னு ஃப்ரெண்டாக அவன் பாடுறது தான். அதுட்ட மனசில் அவளை அடிடா உதடா அந்த மாதிரி ஹேட்ரடாக இருந்து அவளை விட்டுடுறா. பின்ன எப்படி அப்படியே தூக்கி போட முடியுமா ஒரு பொண்ணை வந்து? அவன் இவ்வளோ வாட்டி லவ் பண்ணிட்டு அப்படின்ட்டு நாங்கள் அந்த நோக்கத்தில் பண்ணது அது இப்படி திரும்பிடுச்சு. இன்டென்ஷன்ஸில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி வெளில வரணுன்னா நீங்கள் முதல்ல அவங்கள வெறுக்கணும். ஓகே, நீங்களாக வெறுத்துக்கிட்டு பண்ணால் தான் நீங்கள் வெளில வர முடியும். அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வெளில வர முடியுமா சொல்லுங்கள்? அவனுக்கு அது நடக்காது. ஸோ அவன் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு பாடுறான்டே, இது ஒரு பொண்ணுன்றது ஒரு மேட்ரு இல்லைடா, லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்குது. அப்படியே இருந்தாலும் இங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்கடா, கவலைப்படாத, மனசில் இருந்து அவளை அடித்து வச்சு அமுச்சிரு. இப்படி நாங்கள் எழுத போய் தான் மாட்டி இப்படி திரும்பிடுச்சு. அது ஆண் கதாபாத்திர படைப்புகள் பெரும்பாலும் கொஞ்சம் டிபெண்ட்டாக, இன்னும் சொல்ல போனோம்னா கொஞ்சம் ஒரு ஒரு பிரச்சனைகள் கூடிய ஒரு கேரக்டர், பெருசாக பொருந்தாத, இந்த சமூக ஒழுங்குகளோடு பொருந்தாத ஒரு தனிநபர். ஆனால் அவருக்கான நியாயங்களை சொல்வதற்கு ஒரு பிரயத்தனம் இருக்குல்ல. சாதாரண அல்லது சிக்கலுக்குரிய மனதோடு இருக்கிற ஒரு தனி மனிதனின் உணர்வை பொதுமக்களுக்கு எப்படி கடத்துறீங்க? எனக்கு அங்கே தான் செல்வாவுடைய மேஜிக் வந்து மேலே எக்ஸைட் ஆகும். நம்மளுடைய மனசில் நம்ம வெளிப்படுத்தாத விஷயங்களை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மீடியமாக சினிமா கிடைக்கும்போது, அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஜாதியவே வச்சு படம் பண்ணுறாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கும், அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி இதில் காதலும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்லேயே முடிஞ்சிரு. நீங்கள் எத்தனை % காதல் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? கோடியில் 1 இருந்தால் பெரிய விஷயம். எல்லாரும் லவ் ஃபெயிலியரில் தான் ஆனால் பார்க்கும்போது நிறைய பேர் காதலிக்கிற மாதிரியே இருக்கே சார். அப்படி தான் இருக்கும். போய் பாருங்கள், டெஃபினட்டாக யாரோ ஒருத்தர் ஆண்கள் விட்டு போகிறது ரேர். எனக்கு
என்னோட ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. அது பொண்ணு டப்புன்னு விட்டு போயிடும். அது எப்படி நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்க? இது உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்கிறீங்களா? ஏன் அனுபவத்தில் என்னமோ ஒன்று நம்ம சொசைட்டியில் வந்து மெஜாரிட்டி வந்து ஆண் ஜாஸ்தி பெண்கள் ஈக்குவேஷன் ஆமா. வரும்போது ஸோ பொண்ணு ரேர். அதுவும் அழகாக கொஞ்சம் இருக்கிற பொண்ணு இன்னும் ரேர். ஸோ அதில் வர்ற இதுதானே காதல் தானே. மற்றபடி நம்ம மாசில் இருக்க ஃபீலிங். அது இல்லாமல் ஃபிலிம் இஸ் எ ஃபிக்ஷன். நீங்கள் அதை எதுக்கு ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறீங்க? அது வந்து ஃபிக்ஷன். ஒரு ஃபிலிம் மேக்கர் அவருடைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் இது எல்லாம் கலந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாணியில் அவர் படம் எடுக்கிறார். அதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ தேட்டர்லேருந்து போய் அதை மறந்துடணும். அது கூட ஏன் ரிலேட் பண்ணிக்கிறீங்க? அது தப்பு வந்து ஃபிலிம் மேக்கர் மேலே கிடையாது இல்லையா? இட் இஸ் அ ஃபிக்ஷன் ஆக்சுவலி. யூ ஷுடன்ட் ரிலேட் டு தட் ஃபிலிம். ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியோட ஒரு சினிமாவை அணுக முடியுமா ஒரு ரசிகன்? அது உலகம் ஃபுல்லாக அணுகும் போது நமக்கு என்ன பிரச்சனை? ஸோ படத்தை பார்ப்பவர்களின் அணுகுமுறையிலே மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படி தானே இருக்குது. யாருமே வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பேட்மேன் அப்படின்னு குதிக்கிறது யாரும் குதிக்க ட்ரை பண்ணுறது இல்லையே. ஓகே. ஸோ உலகம் ஃபுல்லாக சினிமாவை வந்து சினிமாவை அதாவது நீங்கள் இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஹிச்காக்கா யாருன்னு மறந்துட்டேன். திஸ் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், ஆர்டி இன் த வேர்ல்டு. இதுதான் வந்து கலையிலேயே சிறந்த கலை அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சி பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு படம் எடுத்து அதில் விரும்பி அதில் உளுந்து உழன்று அதோட பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஆர்ட் மாதிரி தான். அதை ஒரு நாள் செதுக்கி 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 பண்ணுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து நீங்கள் ஆடியன்ஸாக பார்த்துட்டு போயிடணுமே தவிர இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு கேள்வி கேட்கறது வந்து எந்த சமூகத்திலையும் நியாயம் இல்லை. இது ஒரு படைப்பின் சுதந்திரத்துக்குள்ளே தலையிடுறது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏன் போய் மற்றவங்களெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? அது என்ன சினிமான்னு மட்டும் வந்தால் பேசுகிறதுக்கு தயங்குற கூட்டம் சினிமாக்காரங்களுக்கு இல்லை. பேசாமல் அமைதியாக போயிடுற அது அதுதான் காரணம் நினைக்கிறீங்களா செல்வா? ஏன்னா இங்கே சினிமாவையும் வாழ்க்கையும் பிரித்து பார்க்காத ஒரு சமூக பின்னணி நமக்கு இருக்குல்ல. இப்போ உலகளாவிய பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு இயக்குனர் செல்வராகவனை கொண்டாடுவதை போல வெஸ்ட்டில் ஒரு இயக்குனர் அவரை கொண்டாடப்பட்டுருவாரான்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த ரியாலிட்டி இருக்கு. அப்படின்பதை ஏன் கிறிஸ்டோபர் நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க? இல்லை, ரொம்ப குறைவு தானே. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு நல்ல இயக்குனர்னா அவருடைய கருத்து இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. சமீபத்தில் கூட உயிரை மாய்த்து கொள்வது பற்றிலாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்க. அதை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி ரைட் கரெக்டாக இருக்குது. அப்போ எனக்கு அவர் வெறும் டைரக்டர் கிடையாது, அவர் எனக்கு ஒரு செய்தி செல்லுகிற நபர். அவர் மீது எனக்கு ஒரு உரிமை இருக்குது தானே ஒரு ரசிகனா. அப்போ அந்த சின்ன அந்த விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். செல்வா அப்படி செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அப்படி செல்வா என்ன செஞ்சுட்டாரு? சொல்கிறேன், நான் செல்வான்னு சொல்லலை. அதாவது படமாக மட்டுமே பார்த்து விட்டு விலகிவிட வேண்டும்ங்கிறது ஒரு நல்ல முதிர்வான மனநிலை தான். ஆனால் அப்படி நம்ம சமூகத்துக்குள்ளே எளிதாக நடந்துருமான்னு கேட்குறேன். இது காலங்காலமாக ஃபிலிம் மேக்கர்ஸ் படுற பாடு தான். ஸ்ரீதர் அவங்க இங்கேருந்து பாலுமகங்கிற என்ன எவ்வளோ பேர் பட்ட வேதனைகள் தான். இது ஏன் பார்த்துட்டு போக மாட்டேங்கிறீங்க? இது ஏன் வந்து என்னோட இதுவாக எடுத்துக்கிறீங்க, எங்களோட கதையாக எடுத்துக்கிறீங்க? ஏன் வந்து அவன் ஏன் இப்படி பண்ணான், அது தப்பு, நீங்கள் காமிச்ச விதம் தப்பு அப்படின்னு வந்து ஒரு பெயிண்டிங்கில் போய் நீங்கள் அதெல்லாம் கேட்குறது இல்லையே. நீங்கள் பார்த்தீங்களா எக்ஸிபிஷனை விட்டு வெளில போய்ட்டுறீங்க. ஒரு இதில் வந்து பார்க்கும்போது கேள்வி கேட்கறது இல்லை. ஒரு புக்கு படிக்கும்போது அந்த ஆத்தர்கிட்ட போய் சண்டை போடுறது இல்லை, நீங்கள் ஏன் இப்படி எங்களை இதுன்றது. சினிமான்றது நீங்கள் போய் டிக்கெட்டு காமிச்சு படம் பார்த்துட்டு ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகுறதால அதை மட்டும்தான் குற்றம்னு. சினிமாவை மட்டும் இல்லை, ஒரு புத்தகம் தவறு செய்தாலும் கேள்வி கேட்பது தான் இயல்பு. கொஞ்சம் தானே இல்லை, அது ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இதோட நெருக்கம் தானே அதிகம். இப்போது ஒரு படைப்பிற்கான சுதந்திரம் என்பது என் ரசனை சார்ந்தது அப்படின்னு ஒரு படைப்பாளி சொல்லுகிற அதே நேரத்தில் ஒரு படைப்பு என்னோடு நான் வந்து அதை ரொம்ப நேசிக்கிறப்ப அது குறித்து என்னுடைய பார்வையை முன்வைப்பதும் என் உரிமை சார்ந்தது தானே. இது இந்த மியூச்சுவலில் தானே நமக்குள்ள ஒரு பாண்டிங்கே இருக்குது. ஒரு படைப்பாளிக்கும் ஒரு ரசிகனுக்குமான உரிமையும் பாண்டிங்குமே இந்த விமர்சனங்களிலும் சண்டைகளிலும் வந்து தானே தொடங்குது. உங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்கும்போது படைக்கிறவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கும்? ஓகே, உங்கள் மேலே இருக்க உரிமை மாதிரி உங்களுக்கு படைப்பின் மீதான உரிமையை விட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இல்லை, உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ உரிமை நீங்களாக எடுத்துக்கிறீங்க.
நாங்கள் படைக்கிறவங்க நாங்களாம் எங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்து நாங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு மறந்துடுறோம். அதை வந்து யாரும் வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. நுட்பமான அறிவோடோ அல்லது கலைநயத்தோடோ எடுக்கப்படுகிற படங்கள் தோல்வி அடைகிற போது யாரோட படமாக வேணாலும் இருக்கலாம், கவனிக்காமலே போகிறப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இயக்குனராக செத்துருவோம். அவ்வளோ வலி வந்து தாங்கவே முடியாது. வலி, பயங்கரமான வலி ஒன்று இருக்கு இல்லையா? அது கூட நீங்கள் 5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அது கூடயே வாழ்ந்திருப்பீங்க, அது கூடயே இது பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிங்கும்போது இவங்க டப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுல நிறைய வழி இருக்குது. படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு நியாயம்தான்ப்பா, நம்ம ஏதோ ஸ்க்ரீன் பிளேல தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ பண்ணிட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவோம். போகிறவங்க வர்றவங்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, குறைஞ்சி 100வது நாள் வெள்ளி விழாலேருந்து குறைஞ்சி 3 நாள் கொண்டு வந்தாச்சு படத்தை. இப்போ அவ்வளவுதான், எங்களுக்கு வாழ்க்கையே வந்து இந்த 3 நாள் தான். 3 நாளில் டிசைட் ஆகிடுது வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சி போச்சு ஃபுல்லாக. இது யார் தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? டி நகரில் வந்து ஒரு கசடுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் நடுவில் வளர்ந்த ஒருவன் ஒரு இயக்குனராகிறான்ல, அந்த செல்வராகவனுக்கும் அந்த அங்கே வளர்ந்த செல்வராகவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, ஒரு ரசிகனுக்கும் இயக்குனருக்குமான தொடர்பு இருக்குல்ல, இது இப்படிப்பட்டதாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுது. இந்த ரசிகன் தான் அந்த செல்வராகவன். ஆமாம், இந்த ரசிகனுக்கும் இந்த செல்வராகவனுங்கிற இந்த ரசிகனுக்கும் இயக்குனர் செல்வராகவனுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல, ஆமாம். இதே தொடர்பு தானே ரசிகனுக்கும் இன்னொரு இயக்குனர் செல்வராகவனுக்கும் இருக்குது. அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். பயங்கர ஹார்ஷாக இருக்கு. இன்னைக்கு வந்து ஈஸியாக குதறி போட்டுடுறாங்க படத்தை. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் போயிடுது, எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அந்த படத்தோட இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அவன் என்ன சொல்ல வரான்னு பார்த்து என்ன டிசிஷன் அப்படின்றத பார்த்து, அதுவும் இன்னைக்கு ரொம்ப மோசம்னு டோட்டல் ஒரு படம் வந்து பேன் இண்டியா அப்படின்னு ஒரு அசிங்கமான கல்ச்சர் வந்து இப்போ பாருங்கள், எல்லாமே கமர்ஷியல். குத்துப்பாட்டு இருக்கணும், ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆடணும், ஃபுல்லாக சண்டை போடணும். வேர் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்? ஒரு நல்ல படம் நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க பாருங்கள். எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே அந்த மாதிரி குத்தி கிழிச்சதால இன்னைக்கு வந்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு அவனே கஷ்டப்பட்டு வந்தாலும் எடுக்க இங்கே ஆள் இல்லை. அதாவது ஒரு நல்ல படம் எடுத்தால் குத்தி போட்டுருவாங்கிற பயத்திலே ஏதாவது ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டு போகிறோம்னு நினைக்கிறாங்க. இப்போ வயிற்றுக்குன்னு தானே நாங்களும் பார்க்கணும் வந்து. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கிழக்கு சீமையில் இல்லை ஒரு 3ஆம் பிறை வந்த எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு வந்துன்னு கொஞ்சம் மட்டும் பாருங்கள். மற்ற நான் சொல்லாத படம்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் சேர்ந்தால் போதும், காசு வந்தால் போதும், தப்பு இல்லை, எல்லாருமே அதுக்கு தான் பண்ணுறோம். ஆனால் அது மட்டும்தான் படம்னு ஆகிப்போச்சு. ஒரு கலைப்படைப்பு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற போது உண்மையாக வர வேண்டியது வராமல் போயிடுது. அதான் போயிடுச்சு, கம்ப்ளீட்லி கான். ரியல் சினிமா தைரியமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுற காலங்கள், ஒரு நல்லதாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற, அதாவது ஒரு 1000ல் ஒரு படம் எப்படியோ எல்லாத்திலேருந்தும் தப்பிச்சு உருண்டு வந்து ரிலீஸ் ஆகி அதையும் பார்த்துடுறாங்க. இது ஏதோ கோவிட் வந்து பண்ண மாற்றமாக தெரியுது எனக்கு. எல்லாருமே வந்து இப்படின்னு திருப்பி விட்டு போனதில்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், டாப் 10 ஆர் நம்ம மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது ஹிந்தி, தெலுங்கு, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் இன்னைக்கு வந்து விஸ்வநாத் வந்து ஒரு அற்புதமான இயக்குனர். வந்து அவர் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுங்களா? எவ்வளோ பெரிய கலைஞனை வந்து அப்போ இருந்ததால தான் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு படமும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு படத்தையும் 100 வாட்டி பார்த்து, அந்த படங்கள் கொடுத்த ஆதிக்கம் வந்து எந்த இயக்குனரும் கொடுத்ததில்லை. ஒரு படம், ஒரு சலங்கை ஒலியோ இல்லை ஒரு சங்கராபரணமோ ஒன்றும் வந்து அவர் ஒரு இதுலேயே தான் வந்தது. Are we in the trap of making 1000 crores movies? Yeah, everybody wants 1000 crores. Everybody wants the movie. போட்டுறோம் 5வது நாள் 1000 கோடி. அது கலெக்ட் ஆகுதா இல்லையான்னு கேட்காதீங்க. அதில் மெஜாரிட்டி வந்து ஹீரோவுக்கு சந்தோஷப்படுத்தினா அடுத்த படம் கொடுப்பாரு ஏதாவது ஒன்று, இப்படி தான் மெஜாரிட்டி போடுறாங்களே தவிர அது தனியாக அது வேறு டாபிக் டோட்டலாக. ஸோ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா சேர்த்தே போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல சினிமாவோ இல்லை ஒரு பாரதி ராஜா கலைஞனோ இல்லை ஒரு
இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து ஒரு படம் எடுத்து சர்வேவே ஆக முடியாது. நீங்கள் கொஞ்சம் வருஷம் இதுதான் படமாக பார்க்க போகிறீங்க. இப்போ 99% ஃபிலிம்ஸ் வந்து அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன நல்ல படங்களும் மக்கள் ரிசீவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ ரசிகர்கள் பக்கம் பிரச்சனை ரேஷியோ பார்க்கணும். அது ரொம்ப குறைவு தான், இல்லைன்னு சொல்லவில்லை. வந்துச்சுன்னா கொண்டாடத்தானே தயாராக இருக்கிறாங்க. அந்த படங்கள்லையும் போய் பாருங்க, பாடல்களும் கொஞ்சம் காமெடி சீன்ஸும் வச்சு தான் ரிலீஸ். காம்ப்ரமைஸ் இல்லாமல் படம் எடுக்க முடியல. காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் மண் வாசனை அப்படின்னு வந்து படம் ரொம்ப ரொம்ப ரேர். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட்ல டைம் கில்லிங்க்கு கொஞ்சம் பழி எனக்கு வந்து அது என்டர்டெயின்மெண்ட்னா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோ. 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்து பிரெயின் என்னமோ ஆயிடுச்சு. இது நான் சும்மா கிண்டலுக்கெல்லாம் சொல்லலை. நான் வந்து என்னதாண்டா ஆயிருக்கும் ஒரு சொசைட்டியில் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எல்லாருமே 2 வருஷம் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டிங்க. 2 வருஷம் போட்டு வீட்டுக்குள்ளே அடைச்ச மக்கள் என்ன ஆவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு சர்க்கிளோட இந்த இடத்துல இருக்கோமா, இது உடஞ்சி நல்ல படங்கள் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆயுட்காலத்தில் வராது. என்ன இந்த ரேஞ்சு சொல்கிறீங்க? ஸோ தெரியலன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோவமே இல்லைங்க, எனக்கு கோவமே வராது. அது ஏன் எல்லாம் கோவமாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது ஆதங்கம். ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஒரு தீவிர பிரியம் இருக்கப்போ அது கண்ணும்னால அடிபடுறது மனசு வலிக்குது. அடிபட்டு செத்து போச்சு, லாரி ஏறிக்கிட்டே இருக்கு அது மேலேன்ற போது வலிக்குது அவ்வளோதான். இந்த பேன் இண்டியா இந்த சமீப கால வார்த்தைகள் இருக்குல்ல, இதுலலாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லையா? பேன் இண்டியன் மூவி நம்பிக்கை இல்லைன்னு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்? தமிழ்லேயும் ஒரு படம் கிளிக் ஆகணும், தெலுங்குலேயும் கிளிக் ஆகணும், மலையாளத்துலேயும் கிளிக் ஆகணும்னா அப்போ இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வரும். ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து ஒரு படம் பண்ணணும் போது யாருக்குமே வந்து மலையாள ஆடியன்ஸ் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, தெலுங்கு ஆடியன்ஸ் எப்படின்னு தெரியாது. ஒரு பேன் இண்டியா படம்னா என்ன, ஹிந்தி வரைக்கும் போய் ரீச் ஆக முடியுமா? கமர்ஷியலையும் டோட்டலாக எடுத்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் நிறைய எல்லா ஊர்லேயும் பார்த்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் பிறந்தது தான் அந்த பேன் இண்டியா கான்செப்டே. ஸோ இப்போ அதுதான் எல்லா பேன் இண்டியா படங்கள்லேயும் பாருங்கள், எப்படியும் வந்து ஒரு 3-4 பாடல்கள் வந்து தெரிச்சு பயங்கரமாக முக்கால்வாசி ஹீரோயினே ஆடிடுவாங்க, இல்லை தனியாக அதுக்கு ஒரு இதில் ஆடிடுவாங்க. வந்து அந்த மாதிரி வந்தது தான் பேன் இண்டியாவை தவிர அதில் ஒரு கலையோ இல்லை அதில் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. பேன் இண்டியாங்கிறது வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு பேர் தான் நினைக்கிறீங்களா? இப்போது பாருங்கள், ஹிந்தியில் வந்து அவங்க படத்தையே மறந்துட்டாங்க. அங்கேயும் வந்து நம்ம படங்கள் தான் வந்து பார்த்துறாங்க. இங்கே இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து அங்கே டாப்பில் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் இங்கேருந்து போன ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி படங்கள் தான் அவங்களும் பார்த்து ஓட வைக்கிறாங்க. ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி ரசனை சென்ட்ரலைஸ் ஆகுதுல்ல, இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்முடைய நுட்பம் போயிடுன்னு பயப்படுறீங்களா? ரசனை வந்து சென்ட்ரலைஸ் ஆகல, ரசனை வந்து செத்து போச்சு. இந்த மாற்றம் வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஹாலிவுட்லேயும் நடந்துருச்சு. அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஒரு ஜெம் ஆஃப் எ ஃபிலிம் வந்து ஆஸ்காரோட நின்று போச்சு. மற்றபடி எல்லாம் பாருங்க மார்வல்ஸ் தான், காப்பாற்றுறான், குதிக்கிறான், போடுறான், செத்தான், இவன் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. உங்களுக்கு அவங்களுக்கும் வந்து ஆயுள் கம்மியாக போச்சு படங்கள். எவ்வளோ பேர் வந்து பியூர் ஃபார்ம் எடுத்து அதை கான்ஸ்ன்னு ஒரு ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுற ரேஷியோ எவ்வளவு கம்மியாயிடுச்சுன்னா, முன்னாடி கான்ஸில் அது போட்டுக்கிட்டு அனுப்புவாங்க. இப்போ வந்து கான்ஸாவது வார்த்தை வருது, வேணாம் எனக்கு சூப்பர் ஹீரோ பண்ணால் போதும், அதனால் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி எப்படியாவது தப்பி ஒரு நோலன், ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன்னா இருக்கிறதுலே கொண்டாடுற அவருக்கு எங்கே ஃபேன் பேஸ் ஜாஸ்தின்னு தெரியுங்களா? இந்தியா. ஆமாம், அவர் இங்கே சூப்பர் ஸ்டார். ஆமாம், கிறிஸ்டோஃபர் நோலன். நமக்கு அவர் ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியாது. எதுக்கு அவருக்கு மட்டும் அந்த அவ்வளோ கொடுக்குறீங்க, உங்கள் சொந்த இயக்குநர்களுக்கு கொடுக்கறது இல்லை? அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நீங்களா ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிட்டு அந்த இந்த இடத்துல சொல்லும்போது, உங்கள் படங்களை சொல்லும்போது அது ஏதோ புரியவே இல்லை மச்சான், கெட்டது ஏதோ அது சரியாகவே இல்லை, அந்த டைரக்டருக்கு மூளை இருக்குமானே தெரியல. அது வந்து எனக்கு புரியலைன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய காதலி என்ன நினைப்பா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நினைப்பா, என்னுடைய ஒய்ஃப் என்ன நினைப்பா, அப்படின்றதுக்காகவே ஆஹா பயங்கரம் இதெல்லாம் எங்கள் ஊரில் எடுக்க முடியுமா? ஜாலியாக எடுக்கலாம்.
இப்போ தனித்துவமிக்க படங்களை இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் விமர்சனங்கள் நிறையா வச்சாலும் ஒரு பக்கம், சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனோம்னா ஒரு சின்ன படத்தோடைய நுட்பத்தை பற்றி அவ்வளோ பேர் எடுத்து பேசவும் தானே செய்கிறாங்க. அந்த காலமும் வந்திருக்கிறாங்க. எடுத்து பேசல, இல்லை, எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஒரு நல்ல தொடக்கமாகவே பார்க்கக்கூடாது, அதை கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கணும்னு கேட்குறேன். இவ்வளோண்டு பேர் சொல்லி நுணுக்கத்தை பார்க்கறது போது எப்படிங்க உனக்கு இவ்வளோண்டு ஒரு இட்லியை கொடுத்து நீங்கள் வயிறு நிறச்சிக்கங்கன்னா எப்படி முடியும்? இன்னும் அதிகமாகணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது நிறைய அது வந்தால் தான் சந்தோஷமாக எடுப்பாங்க எல்லாருமே. ஓகே. ஸோ நல்ல கிரியேட்டர்ஸ் வர்றதுங்கிறது இந்த மாதிரியான படங்கள் கொண்டாடப்படுகிற போது தான் வரும். ஆமாம், இப்போ இங்கே கிறிஸ்டோஃபர் நோலன் இல்லைன்ட்டுலாம் நான் சொல்லலை. தெரு இங்கேயும் இருப்பாங்க, கொண்டாடினா தானே அவன் வருவான். ஓகே. சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்தப்போ பெருசாக கொண்டாடி இருக்க மாட்டாங்க, பின்னால் வந்து அதை 8 வருஷம் டைரக்டர் சொல்கிறீங்களா? 1000 தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், 8 வருஷம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலம் கடந்து கொண்டாடப்படுகிற போது என்ன மாதிரியான மன எண்ணம் இருக்கும்? என்னடா போட்டுட்டானுங்க இப்போ பேசிட்டு இருக்கானுங்க. சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, பிளாங்காக தான். அதுவும் 1001 ரிசப்ஷன் பயங்கரமாக இருந்தது. தியேட்டரில் ஆடியன்ஸ்லாம் இப்படி கும்பிட்டு மன்னிச்சிருங்க எங்களை அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸ் இது மாதிரிலாம் வரும்போது, சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சீக்கிரம் இங்கேக்கும் நான் போகும்போது வந்து எங்கே போனாலும் கேட்குற முதல் கேள்வி, ஃபேன் இல்லையோ, எப்போ 1001 நானும் இதே தான் கேட்குறேன். எப்போ 1001 தனுஷ் பண்ணுறாரு 1001 அனுஷ்ன்னு சும்மானாங்க ஒரு வாரம் அதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணணும். பண்ண தப்பு, அதை அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப ஏர்லியாக. அது மாதிரி 2 வந்து பண்ணணுன்னா டெஃபினட்டாக கார்த்தி இல்லாமல் பண்ண முடியாது. கார்த்தி வேணும். அப்புறம் அந்த உலகத்தை நான் திருப்பி கொண்டு வரும்போது சோஷியலி ஜாஸ்தி இருக்கும். சோழர்கள், பாண்டியர்கள் அந்த மாதிரி நிறையா கொண்டு போய் கொஞ்சம் கஷ்டமான கதையாக இருக்கும். அதுக்கு எனக்கு ப்ரொடியூசர் கிடைக்கணும், அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வருஷம் டேட்டு, இது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நான் நினச்சா மட்டும் திட்டுறாங்க சில இடத்துல, நீங்கள் ஏன் இன்னும் 2 எடுக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏங்க நானாக போய் எடுக்காமல் இருக்கேன், எல்லாரும் வரணும் எல்லாம் பண்ணணும்ட்டு இருக்கு இல்லையா? அது ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது தான் அமையும். எனக்கு தெரிஞ்சு பண்ணுவேன், பண்ணணும்னு ஆசை வந்து வெறித்தனமாலாம் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாகவும் இருக்கும், நீண்ட கொஞ்சம் காலமும் எடுக்கும். பட்ஜெட் இப்போ கம்மியாகிடும், ஏன்னா அந்த டெக்னாலஜி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக. ஆனால் 1001 எடுத்தோம்னா விஎஃப்எக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லி. இப்போது பயமும் எடுக்கும். நாட் ஓன்லி விஎஃப்எக்ஸ், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயம் ஆணித்தரமாக வந்துடுச்சு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் 1001 பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் பண்ண மற்ற ஷூட்டிங் இப்போ ஆர்டிஸ்ட்டு இது நடிக்க வந்தது போது மற்ற ஷூட்டிங் நான் நல்லா வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன், அது தக்க கண்டிப்பாக அது வந்து டைரக்டரோட விஷன், அவர் என்ன சொல்கிறாரோ நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். பட் எல்லாம் வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க அசால்ட்டாக இது விஎஃப்எக்ஸில் பார்த்துக்கலாம்டா உர்ரா, அன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது, இல்லை போச்சு. இன்னைக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஆமாம், ஓகே, இன்னைக்கு ஃப்ரீடம் இருக்குது, நிஜமாவே பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன, இப்போது அன்னைக்கு வந்து 1 லட்சம் விற்றது இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஆமாம், டெக்னாலஜியோட மிகப்பெரும் அட்வான்டேஜே அது, நம்மளை எளிமையானவர்களுக்கு அது கைக்குள்ளே வர்றது தான். பட் எல்லாமே கூடி வர்றப்ப என்ன சிக்கல் இருக்குதுண்ணே? எல்லாமே கூடி வரும்போது தானே பேன் இண்டியாவும் வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய இன்னொரு படம் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2. அதுக்கு மேபி அந்த பெயிண்ட் அடித்து ஒரு குவார்டர்ஸ் தானே வேணும், அது ப்ரொசீட் பண்ணிடலாமே. அது போயிட்டுருக்குல்ல, அது 50% படம் 50% முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் ஒரு 50% தான் பேலன்ஸ். அமைதியாக பண்ணிகிட்ருக்கோம். அவன்லாம் ஏதாவது சின்ன ஸ்பாயிலர் நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், துள்ளுவல்மையாக இருக்கலாம், காதல் கொண்டேனாக இருக்கலாம், 7Gயாக இருக்கலாம், இல்லை இப்போ ஃபிக்ஷன் மாதிரியான ஃபிலிம்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ பர்சனலாக நிறைய பேர் வந்து ஈஸ் மை டைரக்டர் மேன் அப்படின்னு ஃபீல் ஆனது வந்து 7G தான். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அது. ஓகே, அப்புறம் தோத்தவனுக்கு இருக்க நியாயம் இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவனை பிடிக்கும் எல்லாருக்கும். தோத்தவன் மனுஷன் தான்டா, அவனும் பாவம் தான்டா, அவனையும் சேர்த்துக்கங்கடா ஆட்டத்தில்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல,
அந்த அந்த துணிச்சல், அந்த கருணை இருக்குல்ல, தட்ஸ் பியூட்டிஃபுல். எனக்கு 7G தான் ஆக்சுவலாக. அந்த கேரக்டரை வந்து நீங்கள் அப்படி ஷேப் பண்ணாமல் காட்டினா அவன் லோஃபரு, ஒன்றதுக்கு லாய்க்கு இல்லாதவன். ஆனால் அவனுக்கான நியாயங்களோடு அவனை காட்டுறப்ப அவன் தான் நான், அந்த ஃபீல் இருக்குல்ல. ஸோ 7G தான் இதோட கனெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த 7G எப்படி இருக்கும்? ஏங்க அவனும் கொஞ்சம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டான். அதே இதுலேயே வந்து இப்போ பின்னாடி துரத்துற இன்னொரு பின்னாடி துரத்துற படமாக இது டெஃபினட்டாக இருக்காது. என்ன காலம் மாறிடுச்சு, 10 வருஷம். இப்போ அவன் கதையை தான் நான் திருப்பி எடுக்கணும், அதே கதையை தான் நான் திருப்பி எடுக்கணும் வந்து. ஸோ 10 years கழித்து அவன் அது என்னன்றது தான் படம். ஓகே. ஆனால் நான் இப்போ அவனை காட்ட முடியாது, அவன் பின்னாடியே சுற்றுறான். அப்படி அந்த படத்தோட எண்டிலே கதிர் பொறுப்பான பையனாயிட்டான், இல்லூஷன் அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கான். அதோட என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சின்ன ஹிண்ட் கேட்டீங்க, ஒன்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கு, நீங்களா புரிஞ்சுக்கிங்க. ஒன்னுலேயே ஆன்சர் இருக்குன்னா அந்த படம் பார்க்குறப்ப அதில் 2 அப்போலாம் பார்ட் 2லாம் பெருசாக மைண்டில் இல்லை. 2 என்னவாக இருக்கும்ன்றது ஒன்லயே இருக்கு, எண்டில் இருக்கு. ஆமா. ஓகே, அந்த டயலாக் மட்டும் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா கடைசியாக எனக்கு ஒரு டக்குனு அந்த டைலாக்ஸ் ஞாபகம் இல்லை, அந்த சீன் ஞாபகம் இருக்குது. அவன் அவளோட பேசிட்டு வந்துச்சு போவான், அவன் இருக்க தான் நினச்சி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ப்ராப்ளி கொஞ்சம் ஃபேண்டசி ஆடாகுமோ? இல்லை. ஓகே. 7G இல்லை, ஃபேண்டசி வரும். ஆமாம், சோஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்லி எப்போ வரும் இது? இப்போ போஸ்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. இப்போ என்னன்னா டேட்டு தீபாவளி பொங்கல் மாதிரி தான் டேட்டு கிடைக்குது எங்களுக்கு ரிலீஸ்க்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள், பெரிய படங்களுக்கு நடுவில் இது வரும்போது கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது இப்போ எல்லாருக்குமே. நீங்கள் சொல்கிறீங்க அந்த சின்ன படம், கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற படம், அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இங்கே இந்த பேன் இண்டியா, அது அமெரிக்கன் இந்தியா, இதெல்லாம் தாண்டி ஆங்கில படங்களெல்லாம் தாண்டி இது கூடலாம் போராடி நடுவில் ஒரு கேப்பில் சொருகி ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை, செல்வராகவன் மாதிரி ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டருக்கே அப்படி ஒரு நிலைமை இருக்கா என்ன? எல்லாருக்குமே இருக்குது. கொஞ்சம் நல்லா படம் எடுக்கலாமே. நான் பயங்கரமாக அறிவு மேதாவி படமாக நான் சொல்லலை, கொஞ்சம் நல்லா எடுக்கலாமேன்னு தான் நான் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேனே தவிர, என்னோடய படத்தில் வந்து கமர்ஷியல் சீன்ஸ் இல்லாமையோ இல்லை கம்ப்ளீட்டாக வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி, கொஞ்சம் இது கொஞ்சம் எங்களுக்கு என்ன ஒரு உலக சினிமாவில் கொஞ்சம் காமிக்கலாம் என்னமோ, இதோட மிக்ஸ் பண்ணி காட்டினாவது பார்த்துட மாட்டாங்களா? அப்படி நாங்கள் வந்த ஒரு இதுதான் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். வந்து யாருமே வந்து இப்போது நிறைய வந்து சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் பிரியாணியும் வச்சு சொன்னோம். அப்படி வந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் நிறைய பேர். இப்போ அதையும் தாண்டி ஒன்றுமே இல்லாமல் ஆயிப்போச்சு. ஆனால் இப்படி தரப்படுத்துதல் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கேல் அப், ஐ மீன் ஒவ்வொன்றும் ஒரு ஜான்ரா அப்படி தானே பார்க்க முடியும். இப்போ முழுக்க முழுக்க கமர்ஷியலாக ஒரு படம்ங்கிறது ஒரு ஜான்ரா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு கவித்துவமான படைப்பு அப்படிங்க. இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. ஸ்ரீதரும் பால்மகேந்திரம் இருக்கிறப்பவே இந்த பக்கம் கமர்ஷியலாக படம் எடுக்கிறவர்கள் இருந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி தரப்படுத்த முடியும்? இதெல்லாம் வந்து நுட்பமான படங்கள், இதெல்லாம் வெறும் கமர்ஷியல் சினிமாக்கள் அப்படின்னு தரப்படுத்துவது சரியா? தரப்படுத்துதல் யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எது கமர்ஷியல் சினிமா, எது கொஞ்சம் விஷயமுள்ள சினிமான்றது உங்களுக்கு தெரியாமல் இல்லை, மக்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். என்ன ஆகிப்போச்சுன்னா, மொத்தமாக இன்னைக்கு படம் வந்து நான் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு 1200 ரூபா 2000 ரூபா ஆகிப்பிடுது. அந்த நேரத்தில் போய் நான் ஒருத்தன் பெயினையே பார்த்து நானும் கண்ணீரை சிந்திக்கிட்டு, என்ன இது போனோமா, சிரிச்சோமா, இல்லை சந்தோஷமாக இருந்தோமா, வந்தோமா, எனக்கு அந்த 2000 ரூபாய்க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஈகோ சிஸ்டமே மாறி போச்சு. ஈகோ சிஸ்டமே மாறி போச்சு. நான் படுகிற கஷ்டம், நான் சர்வைவலுக்கு படுற கஷ்டம் பயங்கரமாக இருக்குங்க. அப்போ எனக்கு ரிலாக்ஸேஷன் மட்டும் போதும், ரிலாக்ஸேஷன் போதும் அப்படின்னு அது அவங்க செய்கிற நியாயம் ரொம்ப பெரிய நியாயம். நான் வந்து அவங்கள நான் குத்தம் சொல்லவே. அதான் ஈகோ சிஸ்டம் மாறிடுச்சு. இப்போ உங்களுடைய சமீப காலத்தில் வரக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கவனித்தேன். நிறைய தனிமை, விரக்தி, நீ தனியாள் தான் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. தனியாள் இல்லை, அதான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். விழுந்தாலும் எழுந்தாலும் மறுபடியும் நீ இரும்பு மனுஷனாக மாறி அந்த இதுக்குள்ளே போய் மறுபடி வெளியில் வா. நோ ஒன் இஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ரியாலிட்டியில் வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு டோனை ஏதோ வெவ்வேறு வடிவங்களை நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு படுது.
நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். இதுவும் வந்து தனிமை, லோன்லினஸ்ஸு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அந்த தனியாக இருக்கிறதுல வந்து அவ்வளவு இன்பங்கள் இருக்குது. கடவுள் கூட சீக்கிரம் கனெக்ட் பண்ணிக்குவீங்க. தனியாக இருக்க 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 நீங்கள் கடவுள்கிட்ட ஈஸியாக பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சேர்ந்து ஃபேமிலின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ஓடி 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 எத்தனை கடவுள் கூட நீங்கள் மணி செலவழிக்க உங்களுக்கு இருக்கும். தனியாக இருக்கும்போது ஈவினிங் ஆச்சுன்னு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கும்போது சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்து தனிமையால் இருக்கிறதுல வந்து எவ்வளவோ வந்து மற்ற விஷயங்கள் நம்ம போகாத நினைக்காத விஷயங்களை பற்றி எல்லாம் நினைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தனிமையில் தான். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், அவங்க கேம்பிங் போயிடுவாங்க. தனியாக ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் நிறுத்திட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ளேயே இயற்கை கூடவே வந்து இருப்பாங்க, ஈஸியாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க இல்லை. இங்கேயும் வந்து எவ்வளோ பேர் வந்து அப்படியே போய் மணிக்கணக்கில் நீங்கள் எப்போ கடைசியாக நீங்கள் வந்து கடலை ரசிச்சிங்க? எப்போ கடைசியாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நேச்சரை வந்து ரசிச்சிங்க? அப்பா என்ன வாசனை மரத்தோடது, ஆஹா! அதுக்கு டைம் இல்லை. ஆனால் தனியாக இருக்கும்போது அதுக்கு டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்றத இப்படி சொல்கிறேங்க நான், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் நாட் அ பேட் திங் டு பி அலோன். ஓகே, அதாவது அபேண்டன்ட்னு ஃபீல் பண்ணாதீங்க. தனிமை வந்து உங்களோட நீங்கள் பேசுவதற்கான அதை லோன்லினஸ்ன்னு நினைக்காதீங்க. அதை உங்களை கை விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு நினச்சிக்கங்கன்னு தான் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் தம். ஓகே. அதே மாதிரி இன்ன கான்வர்சேஷன் பற்றி உங்களது நீங்கள் பேசிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம உள்ளேது நமக்கு ஒரு குரல் கேட்குது, அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு. இந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து நான் உங்கள் படங்களுடைய கேரக்டர்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். அவள் வெளியில் ஒன்று பண்ணிட்டு இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று. யாமினியே அப்படி தான். அவள் ஒரு பையன் கூட இருப்பான், ஆனால் என்னமோ ஒன்று அவளுக்கு இன்ட்யூஷன் சொல்லும், இவன் தான் எனக்கான மனிதன் அப்படின்னு தனுஷை வந்து அவளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவள் இன்ட்யூஷன் தான் ஒத்துப்பா. 7Gலேயுமே கூட அந்த பொண்ணு அவளுக்கு இன்ட்யூஷன் இருக்கும். ஓகே, இவன் தான் அப்படின்னு. யூ பிலீவ் இன் இன்ட்யூஷன். ரொம்ப உள்ளுணர்வு, அகப்பேச்சு, இதன் மீது உங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை உண்டா? அது என்னோட நம்பிக்கை தான். இன்ட்யூஷன்னா நீங்கள் பேசுகிறீங்க, கடவுளை பற்றி எல்லாம் பேசுகிறோம், கடவுள்ன்றோம், எங்கேயோ போய் உருள்றோம் வரல்றோம் எல்லாம் பண்ணுறோம். கடவுள் உங்ககிட்ட எந்த வழியில் பேசுகிறாரு நினச்சிட்ருக்கீங்க? உள்ள ஒரு குரல், வேணாண்டா இது வேலைக்கு ஆகாதுடான்னு கூவுது பார்த்தீங்களா? அதை மீறி தான் போனால் தான் நீங்கள் வந்து நாசமாக போயிடுறீங்க. எல்லாத்துக்குமே முதல்லே பாருங்க, ஒரு குரல் சொல்லிடும், இல்லைப்பா நீ தப்பு பண்ணுற, இல்லைப்பா இது வேலைக்கு ஆகாது. அது கடவுள் உங்ககிட்ட இவனுக்கு சீக்கிரம் சொல்லணுன்னா எல்லாருக்கும் போய் நான் எங்கடா உபதாரம் கொடுக்க முடியும் இந்த காலகட்டத்தில்? உள்ள ஒரு ஓசை, உள்ள ஒரு பாஷை வந்து உள்ள அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதை என்னைக்கு அதை மதித்து இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டவன் தான் செல்வராகவன். இதுதான் வருது, தப்புடா உள்ள கேட்டு, சரி இன்னைக்கு படம் எடுக்கும்போது இது சரியாக இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யாரோ சொல்கிறாங்க. அந்த இன்ட்யூஷன் வந்து நான் நினச்சிக்கிறேன் அது கடவுளோட பேசுகிறாரு. ஓகே, அகக்குரலே கடவுளின் குரல் தான். கடவுளின் குரல் தான். ஏன்னா படைச்சவனுக்கு தானே தெரியும், அவன் பேசி ஆகணும் இல்லையா உங்ககிட்ட வந்து. அது எப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நான் சொல்கிறது நெகட்டிவாக போய் கொலை பண்ணுன்னு என்றைக்குமே உள்ளேருந்து ஒரு ஆன்சர் வராது, ஒரு குரல் வராது. அது நம்மளை பத்திரப்படுத்தும். வந்து அதை போட்டு நசுக்கிட்டு அந்த இன்ட்யூஷனை நம்மளா அதுக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிச்சு கொண்டு போய் பண்ணுறது தான் இந்த கொலை இது எல்லாம். ஆனால் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடா பாவி தப்பு பண்ணுறியாடா, இது பாவம்டா, இதுக்கு நீ வந்து சீரழிவடா அப்படின்னு உள்ள ஒன்று சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியை வந்து சும்மா கடை அப்படின்னு போய் தானே பண்ணுறீங்க. இன்ட்யூஷன் சொல்லுதா அவங்களுக்கு வந்து அவனுக்கு துரோகம் பண்ணு இல்லை அவளுக்கு துரோகம் பண்ணுன்னு என்றைக்குமே சொல்லாதுங்க. அது கடவுளின் குரல். அது கடவுளின் குரல். அகப்பேச்சு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையுமே வி ட்ரை டு ப்ரெசென்ட் அவர் செல்ஃப். நான் யார் தெரியுமான்னு காட்டுறதுக்கான தன்மனைப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய யோசனைகள் மைண்டில் ஓடிட்டே நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. நீங்கள் சொன்னீங்களா, ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொரு முகமும் ஏதோ ஒரு உணர்வை சொல்லுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்தப்ப நிறைய விஷயங்களை மைண்டுக்குள்ளே
குட்டி ஏதோ ஒன்று ஒரு இது வழியாக சொல்கிறாரு, அதான் மறுபடியும் கொஸ்டின் இல்லை, நான் யாருக்குமே வந்து ஒரு ப்ரீச் பண்ணுறதோ இல்லை எதுக்குமோ அதுக்குவே நான் பேச ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் கொஞ்சம் படாமல் தெரிஞ்சுக்கிங்க. இது எனக்கு நடந்துச்சு, நான் பார்த்த மக்களுக்கு நடந்துச்சு. நான் படுறதை நீ பட வேணாம், நீ இதுதான் உண்மை தம்பி. இது நீ எவ்வளோ பேர், நான் இப்போ போகிறேன் ஊருக்கு போகிறேன்னா எவ்வளோ பேர் வந்து ஏங்க ரொம்ப அன்னைக்கு நான் நினச்சிட்டேங்க போதும், இதுக்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம். உங்கள் வீடியோ பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேருக்கு போய் ரீச் ஆனால் அவ்வளோதான் போதும், அது போதும். ஆக்சுவலாக நீங்கள் தனுஷை வச்சு இயக்கியிருக்கீங்க. இப்போ தனுஷோட இயக்கத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட வந்து தனுஷ் எப்படி வேறுபட்டவர்னு பார்க்குறீங்க, ஒரு இயக்குனரா, தனிநபரா? அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு. அவர் எங்கே அது டப்பு டப்புன்னு கதை பிடிக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு கதை ரெடி பண்ணிடுறாரு, டப்பு டப்புன்னு முடிச்சிடுறாரு. இது எங்கேருந்து கதை ரெடி பண்ணுறாரு, எப்படி அதை சொல்லிடுறாரு, எப்படி யாராவது அதை வந்து சரி ஸ்க்ரீன் பிளே ஆக்கிட்டுறாங்கன்னு தெரில. ஓ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார். ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை, இது வந்து எப்படி கதை பிடிக்கிறாய் தம்பி செல்வராகவன் கேள்வி. நம்ம வந்து ராயன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிலவுக்கு என் மேல் கோபம் வருது, டக்குன்னு வருது. தப்புன்னு இந்த பக்கம் பார்த்தா பவர் பாண்டியன் வருது. எல்லாம் வேற வேற ஜான்ரா, வேற டிஃப்ரெண்ட், அப்படியே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். எப்படிப்பா இவர் இவ்வளோ படம் டக்கு 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 டக்குன்னு பண்ணுறாரு, இதோட போய் நடிக்க போகிறாரு மற்றவங்க படத்தில். அந்த அந்த அசுர உழைப்பை நான் பார்த்துருக்கேன். தூங்காமல் ராத்திரி பகல் அங்கே தான் கிடக்கணும். நான் இப்போ கேட்டேன் அவனை வந்து, என்னடா இப்படி உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு. வேற என்ன இருக்குது வாழ்க்கையில், அதுதான் பதிலாக வந்துச்சு. அதில் எவ்வளவோ ஆன்சர் இருக்கு. இப்போ ஒரு துள்ளுவத இளமையில் வந்து நடித்த ஒரு பையன், ஓகே, வெளியெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ வெளியே வந்து பார்க்கல யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி ஒரு இடம் இது. இப்போ நீங்கள் ஒரு வெளியாளாக இருந்து அவரை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி ஒரு பியூனியாக ஒரு பையன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த படத்தோட கதாபாத்திரத்துலேருந்து அதுலேயே இன்றைக்கி ராயன் மாதிரி அசுரன் மாதிரி ஒரு படம், மிடுக்கின் உச்சம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆளாக தனுஷை பார்க்குறப்ப ஒரு தனிநபராகவே உங்களுக்கு என்ன தோணும்? நம்பிக்கை தான். தோற்றங்கள் முக்கியம் இல்லை, உழைப்பும் நம்மளுக்குள்ளே இருக்கிற கற்பனையும் போதும். அது இருந்தால் நம்மளும் தனுஷ் ஆகலாம். நீங்கள் ஒளி பிச்சான்னு சொல்லிடுறீங்க, இங்கே மெஜாரிட்டி ஒளியாக தானேங்க இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க இப்படி இருக்கும் வந்து, மெஜாரிட்டி என்ன வறுமையில் வாழ்கிறவங்க தானே இல்லை. அந்த மாதிரி நான் மட்டும் இப்படி தாங்க இப்படி இருக்கேன். அப்போ நான் தனுஷோட ஒல்லியாக தான் சுற்றிட்டு இருக்கேன். படம் பண்ணும்போது எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் ஈக்குவலாக இருப்போம் தம்பி. நானும் ஒரு கண்ணம்மாப்பேட்டையார் டி நகரில் இருக்கிற பாயும் ஹீரோவாகலாம், அவனும் ஒரு பெரிய இயக்குனர் ஆகலாம். அது ஒன்றும் மற்றவங்களுக்கு பண்ணி வச்ச ஒரு சொத்து இல்லை. என் தோற்றம் பற்றி கவலைப்படாத, இதை பற்றி கவலைப்படாத, நீ முன்னே நம்பு, தன்னால் முன்னுக்கு வரும். இது இப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, பட் எப்போதுமே அவர் ஒன்று சொல்லிட்டு பாரு, செல்வா இல்லைன்னு நான் இல்லை. அது இப்போது கடைசியாக ஒரு ஏதோ ஒரு இடத்துல பேசி இருக்கும்போது கூட செல்வா பற்றி ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வரும், செல்வா இல்லைன்னா நான் இல்லைன்னா. ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஓடிசி, ரொம்ப இன்டாக்டான ஃபேமிலியாக நீங்கள்? ரொம்ப க்ளோஸ். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் இல்லை? ரொம்ப இல்லை, பயங்கர க்ளோஸ். அது எப்படி நார்மலாக எப்படி பேசிப்பீங்க ஜென்ரலாக? டேய் படா வாடா. அவர் என்ன சொல்லுவார் உங்களை? டேய் வாடா. சாரெல்லாம் அங்கே கிடைக்காது. அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது, இந்த டேய் முட்டை குழம்பு அழிஞ்சு அடிச்சுட்டு போகிறேன்டா விட்றா, நீ அது தொடர வேலை வச்சுக்க. இப்போ வரைக்கும் அப்படி தான். அம்மா எனக்குன்னு பண்ணி வச்சுருக்காங்க, நீ தான் மட்டன் சாப்பிடுவ சிக்கன் சாப்பிடுவல்ல, அதை தூக்கிட்டு போ. இப்படி தான் இருக்கும் கான்வர்சேஷன். நாங்கள் ஒன்றாங்க உலக சினிமா பற்றி எல்லாம் பேசுவோம், இப்படி தான் இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலியில், ஐ மீன் ஒரே சின்ன ஏரியாக்குள்ளே வளர்ந்து ஒன்றா வளர்ந்ததுனால அந்த ஒரு இமோஷன் இருக்குது அப்படின்னு. அதுலேயே புழுங்கி 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 நெருக்கமாக வந்து வளர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வந்ததால் இன்னும் நாங்கள் 4 பேர் ஒத்துமையாக தான் இருக்கோம். எனக்கு என் தம்பிக்கு கொடுக்குறதுல வந்து ஐயோ நம்ம கொடுக்குறோமே உனக்குன்ற ஆனந்தம் தான் பிச்சுக்கிட்டு வருமே தவிர, ஐயோ நான் ஏன்டா எந்த கொடுக்கணும், இல்லை அவன் எனக்கு தரும்போது
என் சிஸ்டருக்கு நான் பண்ணணும்டா, அவள் சந்தோஷமாக இருக்கணும், எல்லார் முகத்துலேயும் சிரிப்பு இருக்கணும்னு நாங்கள் 4 பேரும் நினச்சி பண்ணுறது தான் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்தது தான் காரணமோ, பார்க்காமையே வளர்ந்துட்டு இன்னைக்கு இருக்கிறது தான் காரணமோன்னு நான் நினச்சிக்குவேன். கிரேட். நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன், அதுக்கு உங்களுடைய ஷார்ட்டர் டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. காதல். காதலே ஷார்ட்டாக தான் இருக்குது, அதில் என்ன சொன்னேன் ஷார்ட்டர் டெஃபினேஷன். காதல் அப்படின்னு மனசு. காமம். மனசு. காதலையும் காமத்தையும் பிரிப்பீங்களா, இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று இயைந்தது அப்படின்னு தான் பார்ப்பீங்களா? ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. ஓகே. இந்த காதலை ஒரு க்ளோரிஃபை பண்ணுறது, காமத்தை வேறு மாதிரி பார்க்கறது, இதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா, இல்லை இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்ததுன்னு தான் நினைக்கிறீங்க? கலந்தது தான். கொச்சப்படுத்தி ஆக்கப்பட்டது, கொச்சையாக ஆயிடுச்சு. கலந்தது தான். இசை. காதல். லிரிக் ரைட்டர் செல்வராகவன் ரொம்ப அண்டர் ரேட்டட்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய படங்கள் அதிகமாக பேசப்படுற அளவு உங்களுடைய பாடல் வரிகள் பெரிய அளவுக்கு கவனிக்கப்படுறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சது? கவனிக்கப்படணும்னு நாங்கள் எழுதுனா தானே கவனிக்கப்படும். இப்போ ஓகே, அவசரத்துக்கு எழுத வந்தோம் நாங்கள். ஓகே. ஸோ அதுக்கு ஃபேம் இதெல்லாம் வேண்டாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். மது. அழிவு. டக்குன்னு ஏன் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்க அழிவு அப்படின்ட்டு? பட்டதால சொல்கிறேன், பார்த்ததுதான் சொல்கிறேன். ஓகே. அழிவு, பேரழிவு. பேரழிவு. தனிமை. கொண்டாட்டம். நண்பர்கள். எனக்கு இல்லை. அப்படியா? எனக்கு நண்பர்களே கிடையாது. ஏன்? 21 வயசில் வந்தால் எங்கெங்க நண்பர்களை கூப்பிட்டு ஓ டச் விட்டு போச்சு. குடும்பம். குதூகலம். குதூகலம். ஓகே. அரசியல். கனவு. கனவுனா இப்படி ஒரு அரசியல் இருக்கணும்னு ஒரு கனவா, இல்லை அரசியலுக்கு வரணும்னு ஒரு கனவா? அரசியல் தான் வரணும்ல கனவு இல்லை. அரசியல் இப்படி இருக்குந்தா நல்லா இருக்குமே, ஓகே, சீக்கிரம் நல்லது நடக்குமே அப்படின்ற கனவு தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஒரு படத்தை ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு விதமான மெச்சூரிட்டியோடு அதை அணுகியிருப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த படத்தை இப்படி கூட எடுத்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் உங்கள் படம் எது? முடிகிறதுக்குள்ள ஒரு நல்ல படமாவது, எனக்கு பிடிச்ச படமாக எடுத்துட்டு போகணுன்றது தான் எனக்கு ஆசை. இப்போ இது வரைக்கும் எடுக்கப்பட்ட படம் அப்படியா? ஏன் அதுவே காம்ப்ரமைஸ்? என்னால் பார்க்கவே முடியாது. எடுத்த படத்தை பார்க்க சொன்னீங்கன்னா, இல்லை இது இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கணும், நானே குத்திக்குவேன் போட்டு. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு காட்ஃபாதர், ஒரு சலங்கை ஒளி அந்த மாதிரி எடுத்துகிட்டு 16 வயதிலே எடுத்துகிட்டு அப்பா அடி ஒன்று உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு போகணுன்றது தான் ஆசை. கலை என்பது கலைக்கானதா மக்களுக்கானதா? எனக்கு தெரிஞ்ச ரெண்டுத்துக்கும் இல்லை. கலை என்பது புனிதமானது. ஸோ நைஸ். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ நான் எப்படி நினச்சனோ கிட்டத்தட்ட அப்படியே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் திஸ் இன்டர்வியூ. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ரசிகனாக இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நான் உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். எனக்கு என்னென்னா ஒரு சினிமா டீகோடிங் அப்படிங்கிற அளவை தாண்டி செல்வாங்கிற ஒரு நபரிடமிருந்து சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த டேக்அவே தான் நான் இதில் முக்கியமானதாக நினச்சேன். அது வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். ரியலி தேங்க்யூ செல்வா. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் எல்லா 2வது பார்ட்டுக்கும் வெயிட் பண்ணுறோம். குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.